அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஆஸ்ட்ரோ மணிவேல் 360 யூடியூப் சேனல் மூலமாக 12 ராசிகளுக்கான புத்தாண்டு ராசி பலனை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கான அதிபதி சுக்கிர பகவான். அவர் ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் ராசிக்கு 8 அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் ராசிக்கு 2 அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் ராசிக்கு 11 மிக சாதகமான ஒரு நல்லதொரு பலன் கொடுக்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ராகு கேதுக்கள் மற்றொரு வருடகிரகமான ராகு கேதுக்கள் ராசிக்கு 4 மற்றும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றனர். எனவே ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் ராஜகிரகங்கள் அனைத்தும் ராசிக்கு 8 மறைந்து சாதகமற்ற பலனை கொடுத்தாலும் மே மாதத்திற்கு பிறகு குரு நல்ல ஒரு இடத்திற்கு பயிற்சியாவதாலும் 3 உச்சமடைவதாலும், எனவே 7, 9, 11 பாவங்களை ராசிகளை பார்த்து சுபப்படுத்துவதாலும் இங்கே குரு பகவான் ஏற்கனவே கடன், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு இது போன்ற பிரச்சனைகளில் சந்தித்து அல்லல்பட்டு கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மீண்டு வருகின்ற ஒரு வருடமாகவே இது இருக்கும். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். காதல் திருமணம் இது போன்ற அமைப்பு கைகூடும். கடன் பிரச்சனைகள், கடன் நெருக்கடியை சந்தித்து வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மீண்டு வருகின்ற ஒரு நல்லதொரு வருடமாகவே இருக்கும். 11ஆம் இடத்தில் 12ஆம் ராசியில் மீனத்தில் இங்கே சனி பகவான் மிகவும் ஒரு நல்ல நிலைமையில் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார். மே மாதம் குருவின் பார்வை பெறுவதாலும் இங்கே வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு கஷ்டங்கள் குறைகின்ற ஒரு வருடமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏதேனும் தொந்தரவுகளை அனுபவித்து வந்தால் இப்பொழுது உடல்நலம் சீராகின்ற ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும். ஆண்டின் இறுதி காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சிகள் இருப்பதாலும் ராகு கேதுகள் பெருமளவு ரிஷபராசிக்காரர்களுக்கு கெடுபலன் கொடுக்கின்ற அமைப்பில் இல்லை என்பதாலும் ராகு கேதுக்கள் இங்கே 10ஆம் இடத்தில் ராகு இங்கே லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியைப் போல ரிஷபராசிக்காரர்களுக்கு செயல்படுவார் என்பதாலும் இங்கே ராகு கட்டாயம் புதிய தொழில் முதலீடுகள், முன்னேற்றம், தனலாபம், அபிவிருத்தி இது போன்ற ஒரு சுபபலங்களை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே 2026 குரு பயிற்சியானது பிறகு அவர்கள் சந்தித்த பல்வேறு இன்னல்களிலிருந்து மீண்டு வருவார்கள். காதலர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். திருமண தம்பதிகள் குழந்தை பிறப்பு வேண்டி காத்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறப்பு 2026 கட்டாயம் கைகூடும். குரு பகவான் இங்கே 9ஆம் இடத்தை பார்ப்பதாலும் ஆன்மீக விசேஷங்கள், தலைமையேற்று நடக்கும் பொறுப்பு, ஆன்மீக நீண்ட தூர பயணங்கள் இது போன்ற மனதிற்கு பிடித்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கின்ற ஒரு ஆண்டாகவே இருக்கும். இங்கே குரு பகவான் புத்திரகாரகனாகி இங்கே சனியோடு தொடர்பு கொள்வதாலும் இங்கே சனி பாக்கியாதிபதி என்கின்ற அடிப்படையில் சனி பகவான் சனிதசை நடக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டாகவே இருக்கும். தொழில் முன்னேற்றம் கண்கூடாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் தொழில் முதலீடு தேங்கி கிடக்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் குரு பயிற்சிக்கு பிறகு சனிக்கு குரு பகவானின் பார்வை இருப்பதாலும் திடீரென உங்களின் தொழில் ஒரு முதலீடு அதிகரிப்பது, தனலாபம் இது போன்ற ஒரு திடீர் ஒரு நல்லதொரு மாற்றங்களாகவே 2026 இருக்கும். இங்கே ராசிக்கு 8 ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் புதன், சுக்கிரன் இது போன்ற கிரகங்கள் சாதகமில்லாத தன்மையில் இருந்தாலும் அடுத்தடுத்து நகர்கின்ற ஒரு கிரக மாற்றங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சாதகமான ஒரு பலனையை தர இருக்கும். எனவே 2026ஆம் ஆண்டு மிக பெரும் ஒரு பாக்கிய பலன்களை, ஒரு நல்ல பலன்களை கிடைக்கப்பெறுகின்ற ஒரு ராசியாக ரிஷபராசி இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் 2026 உங்களுக்குத்தான் நிச்சயம் நல்ல பலன் உண்டு, சுப பலன் உண்டு. எனவே தான் கூறியது இப்பொழுது ஒரு பொது பலனே ஆகும். அவரது சுயஜாதகத்தில் யோக அவயோக தசைகளை கொண்டே இந்த சுப மற்றும் சுபபலன் குறைகின்ற அமைப்பு, சுபபலன் கூடுகின்ற அமைப்பு கூடவோ குறைவோ செய்யும் என்பதை கூறி மீண்டும் 2026க்கான புத்தாண்டு ராசி பலன், மிதுன ராசிக்கான பலனை நாம் மீண்டும் பார்க்க இருக்கிறோம். எனவே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.